வாழ்க வளமுடன். ஒரு எண்ணம் நம்ம மனதுல தோன்றிட்டுன்னா, அது எண்ணம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம விட முடியாது. காரணம் என்னவென்றால், எந்த ஒரு எண்ணம் மனதில் தோன்றினாலும், அது உயிரணுக்களில் பதிவாகி, அவற்றுக்கிடையே பிரதிபலிப்பை ஏற்படுத்தி, எண்ணம் சொல்லாகவும், செயலாகவும் மலரும். மீண்டும் பதிவு, மீண்டும் பிரதிபலிப்பு என்கிற அடிப்படையிலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதுதான் எண்ணத்தினுடைய இயல்பு. ஒவ்வொரு எண்ணமும் நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே எப்பொழுதும் செயல்பாட்டுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அதனால தேவையில்லாத எண்ணங்களை நாம் உள்ள வச்சிருக்கிறது நல்லதில்ல. அதனால ஒரு எண்ணம் தானே அப்படின்னு சாதாரணமா நினைத்து விட வேண்டாம். எண்ணம் எங்கும் செல்லும். உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணம் எங்கும் பாயும் அப்படிங்கிறார் மகரிஷி. அதனால எண்ணத்தை எப்பொழுதும் ஆராய்ச்சியிலேயே வச்சுக்கணும் நம்ம. எண்ணத்தை ஆராய்ச்சியில் எப்பொழுதும் வைத்துக் கொள்பவன் ஞானி அப்படிங்கிறார் மகரிஷி. அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, எப்பொழுதும் நல்ல எண்ணங்களையே மனதில் ஓட விட்டுட்டு இருக்கிறத இயல்பா வச்சுக்கிறது நல்லது. வாழ்க வளமுடன்.